வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப ஹோட்டல் ஸ்டைல்ல சுலபமான முறையில உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 400 கிராம் பக்கம் எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்க 4 பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. நான் 4 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை, அரை துண்டு அளவு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பூண்டு பல் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சிறிதளவு கொத்தமல்லி தழை, தாளிக்க கடுகு சிறிதளவு உளுந்தம்பருப்பு, சிறிதளவு கடலைப்பருப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், ஆயில் ரெண்டுல எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கடைசியா மசாலா கொதிக்கும் போது நம்ம 2 டீஸ்பூன் கடலை மாவு கரைச்சி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்க கூலாட்டா மசிக்காம 1-2 மசிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவும் இருக்கணும், மசிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்க நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். கையில மசிச்சாதான் சரியா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பு, இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயத்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பல் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட மசாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்கட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. எடுத்த உடனே நிறைய உப்பு சேர்த்திடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு வச்சிருப்போங்க, ஆனால் 5-6 பேர் சாப்பிடணும். அப்போ உருளைக்கிழங்கு பத்தாத பட்சத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதாவது 1 டீஸ்பூன் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவை கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சா நம்மளுக்கு கூடுதல் மசாலா கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ மசாலா கொதிச்சிட்டு இருக்குங்க. இது கூட 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சதை கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். மேலாக மல்லித்தலை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சூப்பரா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பூரி மசாலா நம்ம செய்துட்டோங்க. இது பூரிக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.